நகைச்சுவை நடிகர் விவேக், அருள் செல்வி தம்பதியருக்கு அமிர்த நந்தினி, தேஜஸ்வினி என்ற 2 மகள்களும், பிரசன்னகுமார் என்ற ஒரு மகனும் இருந்தனர். சென்னை கே. நகர் பத்மா சேஷாத்ரி பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த பிரசன்னகுமார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திடீரென காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் காய்ச்சல் குணமாகவில்லை. உடல் பரிசோதனைகள் செய்ததில் அவருக்கு மூளை காய்ச்சல் ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. இதற்காக சென்னை வடபழனியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவருக்கு கடந்த 40 நாட்களாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. விவேக்கும் மனைவி அருள் செல்வியும் அருகில் இருந்து மகனை பார்த்துக் கொண்டனர். இந்நிலையில் நேற்று பிரசன்னகுமாரின் உடல்நிலை கவலைக்கிடமானது. அவரது உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் பலனில்லாமல் அவர் மரணமடைந்தார். பிரசன்னகுமாரின் உடல் மருத்துவமனையிலிருந்து விருகம்பாக்கம் பத்மாவதி நகரில் உள்ள விவேக்கின் வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. நடிகர் விவேக்கின் மகன் பிரசன்னகுமாரின் மரணம் அவரது குடும்பத்தினரை மட்டுமல்லாமல் திரையுலகினரையும் பெரிய சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நடிகர், நடிகைகள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஏராளமானோர் விவேக் வீட்டின் முன்பு திரண்டு நிற்கின்றனர். பிரசன்னகுமாரின் உடல் இன்று பிற்பகல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு விருகம்பாக்கம் இளங்கோ நகரில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது.